இந்த உலகத்திலே நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பின்னால் ஒரு காரண காரியம் என்பது உண்டு. இறைவனுக்கு அது நன்றாகவே தெரியும். ஒருவர் ஒரு பணத்தை மிஸ் பண்ணியிருக்கார், அந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டு அவர் தவிக்கிறார்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய கர்மாவாகத்தான் இருக்கும். அவர் தவியாக தவிக்கும் பொழுது, அவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடு இறைவா என்று அவர் இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது யாரோ ஒருவர் மூலமாக, எவரோ ஒருவர் மூலமாக அந்த பணமானது அவரிடத்திலேயே கண்டிப்பாக சென்று சேர்ந்துவிடும். இதில் நம்மில் பலரும் பிராக்டிக்கலாகவே நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். நிறைய பிராக்டிக்கலாகவே கண்கூடாகவே நாம் பார்த்திருப்போம் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடப்பதை. ஆக ஒரு பணம் அப்படிங்கிறது கீழே கிடக்குன்னு சொன்னால் அது தொகை சிறியதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி, அதனை எடுத்து நாம் நிச்சயமாக உபயோகிக்க கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி உபயோகிக்கும் பொழுது நிச்சயமாக அது தோஷத்தை தான் தரும்.